வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது முத்து அலைஸ் காட்டான் அப்படின்ற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 10 எபிசோட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 30 மினிட்ஸ் டியூரேஷன் தான். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். வெட்டப்பட்ட விஜய் சேதுபதியோட தலை, அதை சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்ற தீம்ல தான் இந்த சீரிஸ் நகருது. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரை காட்டுறாங்க. ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னே சொல்லலாம். அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்கு எந்த கேஸுமே வரல. அதனால இழுத்து மூடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த ஊர்ல விஜய் சேதுபதியோட தலை கண்டெடுக்கப்படுது. யாரு விஜய் சேதுபதி, அவரோட லைஃப்ல நடந்த சம்பவங்கள் என்ன, எதனால அவருக்கு இப்படி ஆச்சுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸ் தொடங்கும் போது என்ன ரொம்ப நேரம் ஆச்சுன்னு விஜய் சேதுபதியை காணோம், எப்ப அவர் தலையை காட்ட போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது லிட்ரலி அவரோட தலையை காட்டினாங்க பாருங்க. அது ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இப்படி ஆச்சு, அதுவும் வெறும் தலை மட்டும் இருக்கு, பாடி எங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் அப்படின்றது அதை சுத்தியே எழுந்துச்சு. அதுலயும் அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போன விதம் அப்படின்றது இனிஷியலா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சின்ன சின்னதா நிறைய க்ளூஸை வச்சு அடுத்தடுத்து நகர்றது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் விஜய் சேதுபதியோட லைஃப்ல நடந்த சம்பவங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒருத்தரோட லைஃப்ல ஒரு சின்ன சின்னதா நிறைய இம்பாக்டை ஏற்படுத்திட்டே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு பர்சனாவே அவரை ஆரம்பத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சூப்பரான ஒரு ஃப்ளோல இந்த சீரிஸ் போயிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஒரு இடத்துல ஹால்ட் போட்ட மாதிரி அப்படியே நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்போ கேரளாக்கு போச்சோ அங்கே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவான ஒரு மொமெண்டம்ல போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சுத்தி சுத்தி ஒரே விஷயத்த காட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ விஜய் சேதுபதியோட லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா முக்கியமான மொமெண்ட்ஸ், அவர் ஏன் இந்த டிசிஷன் எடுப்பாருன்றதுக்கான அந்த மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் லெஸ் இம்பாக்ட்ஃபுல்லா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதை கண்டிப்பா இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த மிலியன் சாலமன் போர்ஷன் அப்படின்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். கிளைமேக்ஸ் அப்படின்றதே பயங்கர ரஷ்அப் பண்ணி முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்களுக்கான விடை கூட அதுல சொல்லல அப்படின்னே சொல்லலாம். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் சீரீஸா பார்க்கும்போது மேக்கிங் வைஸ் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு அடல்ட் சீன் இருக்கு அண்ட் வைலன்ஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கு அண்ட் சில கெட்ட வார்த்தைகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.